உப்புமா ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டினா டின்னர் கூட இது. எல்லாருக்குமே இந்த உப்புமா பிடிக்குமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா பலரும் சொல்லுவாங்க ஐயோ உப்புமானா வேண்டான்ட்டு. ஆனால் இதில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுங்களா? நான் எப்போவுமே டேஸ்டியான கோதுமை ரவை உப்புமா இப்படி தான் ரெடி பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புமா டேஸ்டியாக வர்றதுக்கு மெயின் ரீசன் தேங்காய் எண்ணெய் தான். அதனால தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு பேன் சூடானதுமே அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்சதுமே 2 சின்ன வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சது, கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு சைஸுக்கு இஞ்சி, அதே மாதிரி 4-5 பச்சை மிளகா. கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் இந்த உப்புமா சாப்பிட முடியும். அதனால கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுமே ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் எடுத்து கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாமே போடணுன்னா விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம எப்போவுமே உப்புமாக்கு பச்சை தண்ணி ஊற்றுறதை விட கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து நம்ம ஊற்றணும்னு வச்சுக்கோங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால் நான் இங்கே கொதிக்கிற தண்ணி தான் எடுத்து ஊற்றிருக்கிறேன். கூடவே நல்லா கொதித்து உப்பெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் 3 பேர்த்துக்கு 150 கிராம்ஸ் நான் கோதுமை ரவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த டைமில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த உப்புமா ரொம்ப ட்ரையும் ஆகக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா இந்த ரவை வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இவ்வளோ தாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான். ஆனாலுமே தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி சுடு தண்ணி எல்லாம் ஊற்றும் போது அது டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.